வணக்கம். எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஏன் தோத்தது அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து 2 கட்டங்களாக நடத்துகிறார். முதல் கட்டத்தில் வந்து அவர் என்ன செஞ்சார், நிர்வாகிகள்லாம் மனசு விட்டு பேசலாம், எதை வேணாலும் பேசலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாவட்ட செயலாளர்களை பற்றி பயங்கரமாக குற்றம் சொன்னாங்க. அப்புறமா முன்னாள் அமைச்சர்களை பற்றி குற்றம் சொன்னாங்க. ஒரு எல்லையில் போய் எடப்பாடி பழனிசாமியே வேட்பாளர் தேர்வு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாக்கிருச்சு. என்னடா அது, நம்ம பாட்டுக்கு நாடாளுமன்ற தோல்விக்கான காரணத்தை கேட்டால் கடைசியில் குற்றச்சாட்டு முடிவில் வந்து நம்மளே சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு கேப்பை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ 2ஆம் கட்டம் ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முன்னாடியே மாவட்ட செயலர்கள் எல்லாத்திட்டையுமே ஒரு இந்த விஷயத்தை பேசியிருக்கிறார். தோல்விக்கான காரணத்தை மட்டும்தான் சொல்லணும். 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பேசினா போதும். மற்றபடி எதை பற்றியுமே பேசக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா இருந்தா அம்மா ஆட்சியில் வந்து அம்மா இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி பேசுவீங்களா, இது மாதிரி தலைமைக்கு எதிராக பேசுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேபி முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஏன்பா அம்மாவும் நீங்களும் ஒன்றா, உங்கள் மனசாட்சி உங்களுக்கு உறுத்தலையா அப்படிங்கிற கேள்வியை நிர்வாகிகள் கேட்குறாங்க. அம்மா இருந்தால் தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தொண்டர் எப்போ வந்து மேலிடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறதே தெரியாது. அவ்வளவு சுலபமாக வந்து அவங்க கட்சியில் வந்து உழைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து அவங்கள அமைச்சராக கூட ஆக்கி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த ஒரு ஆளுமை இல்லை. அவர் வந்து இருக்கிறவங்க அப்படியே இருங்க, தொடர்ந்து பயணம் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் போகுதோ போவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அப்படியே விட்டுற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர்கிட்ட வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து நிர்வாகிகள் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக வந்து என்ன செஞ்சிருச்சு, தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு குழு அதை ஒன்று போட்டுட்டு அவங்க ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பணிகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேர்தலுக்கு இப்பயே உட்காந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. என்னென்ன எப்படி எந்தெந்த தொகுதியில் எப்படி பண்ணணும், யார் அங்கே நம்ம போடணும், வேட்பாளர் போடணும், இப்படிங்கிற முறையில் எல்லாமே வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து அதிமுக களத்தில் இறங்கிருச்சு. 26 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கிருச்சு. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்க சில சீனியர்கள்ட்ட பேசியிருக்கிறார். நம்ம வந்து இப்போ இதுக்கு தொண்டர்கள்ட்ட வந்து, தம்பிங்களா நீங்களாம் இறங்கி களத்தில் இறங்கி இது மாதிரி வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொன்னால், போங்க உங்களுக்கு வேலையே கிடையாதா, நாடாளுமன்ற தேர்தல் போகும்போது முடிஞ்சுது, ஒரு 10 பைசா கூட கொடுக்கல, இப்போ வந்து திரும்பவும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னொரு 1.5 வருஷத்துக்கு மேலே கிடக்குது, அதுக்கு போய் இப்போயே வேலை பாரு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா நம்ம மேலே குற்றச்சாட்டுகள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. வேணாம், இப்போதைக்கு எதுவுமே நம்ம சொல்ல வேணாம், திமுக என்ன பண்ணுது அப்படிங்கிறத கவனிப்போம். திமுக என்ன பண்ணுதோ அதுக்கு வந்து நம்ம எதிர்வினையாற்றினாலே போதும், நமக்கு வந்து ஓரளவுக்கு நடத்த முடியும். இப்போ போய் தொண்டர்களை போய் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம், அவங்க வந்து நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொண்டர்களை இப்படியே விட்டோம்னா சோம்பேறித்தனம் அதிகமாகிடும்ப்பா, அவங்க குறைஞ்சபட்சம் கட்சியோட கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதனால் இவங்களை வந்து இந்த எண்ணத்துலேருந்து போகணும் அப்படின்னோம்னா ஏதோ கொஞ்சம் செலவுக்கு காசை கொடுத்துட்டு கட்சி வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பண்ண வைக்கலாம், அதான் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல், அதிமுகவுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட. கட்சியில் வந்து சீனியர்கள், முக்கால்வாசி சீனியர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை போட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்து தான் போயிருக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து எடப்பாடி பழனிசாமி அம்மா இருந்தால் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக தொண்டர்களை டச் பண்ணுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நிர்வாகிகள், ஆலோசனை கூட்டத்துக்கு போயிட்டு வர நிர்வாகிகள் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு என்ன தான் பதில் சொல்கிறது? நிர்வாகிகள் சொல்கிறது கரெக்டு தான், என்ன பண்ண முடியும், எடப்பாடி பழனிசாமினால் என்ன பண்ண முடியும்? ஒரே விஷயந்தான், அதிமுக ஒருங்கிணைக்கிறத தவிர வேறு எது பண்ணாலும் அவருக்கு எதிராக தான் 2026 சட்டமன்ற தேர்தலும் போகும். ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்தாரு, ஒரு இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவர் சந்தித்து தான் ஆகணும். ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. தொண்டர்கள்லாம் அப்படி ஆசைப்படலை. ஏன்னா அவர் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.